குட் மார்னிங். நம்ம இப்போது மீன ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் அலாங் வித் குரு பயிற்சி பலன்கள் சேர்த்து பார்க்க போகிறோம். இப்போது இன்றைக்கி அதாவது 29/3/2025 இரவு 9:44 மணிக்கு சனி பகவானானவர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது விரய சனியிலிருந்து ஜென்ம சனிக்கு பயிற்சி அடைகிறார். ஏற்கனவே மீனராசி அன்பர்கள் இப்போது 7.5 சனி காலகட்டத்தில் தான் இருக்கிறார்கள். முதல் 1/3 ஆஃப் த டைம், அதாவது 2.5 ஆண்டு காலம் முடிவடைந்து இப்போ ஜென்ம சனி என்று சொல்லக்கூடிய பாக்கிய சனின்னு நான் கிளாஸிஃபை பண்ணுவேன். ஏன்றதுக்கான காரணம் சொல்கிறேன். ஜென்ம சனிக்கு வருகிறார் அவர். ஜென்ம அப்படிங்கிறது வந்து ஒரு ராசிக்குள்ள அந்த ராசிக்காரர்களுக்கு இடம்பெயர்றது தான் ஜென்ம சனி அப்படிங்கிறோம். அதான் முதல் பிளேஸ். இப்போது இன்றைய பயிற்சி அடைகிறதால சனி பகவானோட குவாலிட்டி என்னென்னா, தான் இருக்கும் இடத்தை வளப்படுத்துவார், பார்க்கும் இடங்களை பாதிப்புக்குள்ளாக்குவார் அப்படிங்கிறது அவரோட பேசிக் பிரின்சிபல். வேற குரு பகவான் என்ன பண்ணுவார், தான் இருக்கும் இடத்தை பலவீனப்படுத்துவார், பார்க்கும் இடங்களை பெருக்குவார். இதுதான் பிரைமரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பிளானட்ஸ். ஒவ்வொருத்தரோட ஹாரோஸ்கோப்லேயும் சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் மிகப்பெரிய பங்காற்றுறது கோச்சார ரீதியாக. ஏன் அப்படின்னாக்க ரெண்டுமே பிகர் பிளானட்ஸ், ரொம்ப நாள் எடுத்துக்கும். ஒரு பிளானட் டிரான்சிட் டைம் வந்து லாங்கர் பீரியட்ஸ், ஸ்லோ மூவிங் பிளானட் ரெண்டுமே. சனி 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்குது ஒரு ஜோடியாக் சைன்லேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு. குரு பகவான் 1 ஆண்டு காலம் எடுத்துக்கிறாரு. ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கணும்னு சொல்கிறோம். சனி பயிற்சி குரு பயிற்சி சேர்த்து பார்க்கும்போது தான் பலாற்பலங்களை ஒரு ஆவரேஜ் பண்ணி நியர் அக்யூரசிக்கு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். சரி, இப்போ சனி பகவான் ஜென்மத்துக்கு வரதால என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சனி பகவானுக்கு யாரெல்லாம் நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்க்கலாம். பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸு புதன், குரு, சுக்கிரன் மற்றும் ராகு, இவங்க 4 பேரும் சனி பகவானுக்கு பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ சனி பகவான் என்ன பண்ணுறாரு, தன் ஆட்சி வீடு ஆக கும்பத்துலேருந்து, அதாவது மீனத்துக்கு விரைய இடத்துலேருந்து 12ஆம் இடத்துலேருந்து 1ஆம் இடம் ஜென்மத்துக்கு வரார். சனி பகவான் பயிற்சி அடைகிறார். அதனால் அந்த முதல் பிளேஸை பெருமளவு வளர்ச்சி அடை செய்வாருங்கிறது அது ஒரு பிரின்சிபல். அப்போது என்ன ஆகும் இந்த டைமில் உங்களுக்கு அப்படின்னாக்க, ஜென்மத்தில் வரும்போது உங்கள் எண்ணங்கள் லட்சியங்கள் அனைத்தும் ஈடேறும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகணுன்னு நினச்சிருக்கீங்க, படிச்சுட்டு அந்த ஏஜில் இருந்தீங்கன்னாக்க நிச்சயமாக அந்த எண்ணம் ஈடேறும். வீடு வாங்கணும்னு நினச்சா வீடு அமையும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணங்கள் கைகூடி வரும். ஏன்னா ஜென்மத்தில் வரும்போது அந்த இடத்தை வளர்ச்சியடை செய்வாருங்கிறது பேசிக் பிரின்சிபல். சரி, இப்போ அவர் பார்க்குற இடங்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ சனி பகவானோட பார்வை 3, 7, 10 அப்படின்னு சொல்லியிருக்கு நமக்கு ஜோசியத்தில். 3ஆம் இடம் சகாயஸ்தானம் மற்றும் இளைய சகோதரம், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப்பு, அது சிறிது பாதிப்படையலாம் 3ஆம் இடத்து பார்வையால். 7ஆம் இடங்கிறது கலத்தரஸ்தானம் மற்றும் கூட்டுத் தொழில். இந்த இடத்த சனி பகவான் பார்க்கறதால கன்னி, அதுவும் சிறிது பாதிப்படையலாம். பொதுவாக நான் சொல்கிறேன். அப்புறம் குருவோட எஃபெக்டை சேர்த்து பார்க்கணும். இப்போ 10ஆம் இடம் குருவோட இன்னொரு வீட்டு தனுசை பார்க்குறாரு, அது தொழில் ஸ்தானம். சனி பகவானுக்கு 2 காரகத்துவம் இருக்குது. ஒன்று ஆயுள் காரகன், 2வது தொழில் காரகன் 2 இருக்குது. தன் காரகத்துவத்தை அவர் எந்த விதத்திலும் பாதிக்க மாட்டார். ஸோ தொழில் ஸ்தானம் பாதிக்கப்படலை. அவர் பார்வை 10ஆம் பார்வையாக தொழில் இடத்தை பார்த்தாலும் உங்களோட தொழில் ஸ்தானம் பாதிக்கப்படலை. பெருமளவு ப்ராஃபிட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லாமல் இருந்தால் கூட, சொல்ல முடியாட்டாலும் வரக்கூடிய வருமானங்கள் எந்த விதம் தடைபடாது. ஸோ தொழில்காரகன் தொழில் தானத்தை பாதிக்க மாட்டார், ஆயுள்காரகன் ஆயுள் தானத்தை பாதிக்க மாட்டார். ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அவர் பார்வை எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அவரோட காரகத்துவத்தை பாதிக்க மாட்டார். சரி, இப்போ பிளானட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அதர்ஸ். இப்போ குரு ஃப்ரெண்டுன்னு சொன்னோம், ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராரு. குரு இருக்கிற இடம் வந்து ரிஷபம். இப்போதைக்கு 14th மே வரைக்கும் அங்கே இருக்கார் அவர். அப்புறம் 14th மேலேருந்து ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு கிளம்பி டிரான்ஸ்லேட் ஆகிறாரு. இப்போ குரு இருக்கிற இடம் சுக்கிரனோட வீடு. குருவும் சுக்கிரனும் பகை. ஆனால் சனிக்கு அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸு, 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. என்ன சொல்லியிருக்கோம், புதன், குரு, சுக்கிரன் மற்றும் ராகு 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கோம். ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இன்னொரு ஃப்ரெண்டை வீட்டை பார்க்குறாரு. அந்த ஃப்ரெண்டு வீட்டில் குரு இடம் கொடுத்த குரு இருக்காருங்க. ஸோ அவங்க 2 பேர் எனிமையாக இருந்தாலும் பார்க்குற சனிக்கு ஃப்ரெண்டாக இருக்கார். ஸோ அதனால் 3ஆம் இடம் பாதிக்கப்படலை. அப்போது உங்களுக்கு வந்து புதிய தொழில்கள் அமைதிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் பார்வை சுமாராக இருந்தால் கூட சனி பகவான் பார்வை 3ஆம் இடம் பார்வையாக பாதிக்க உள்ளானா கூட அது ஃப்ரெண்டை வீடாக போகுது. ரெண்டாவது அங்கே இன்னொரு ஃப்ரெண்டு உட்காந்துருக்காரு இப்போதைக்கு.
ஸோ அதனால் 3ஆம் இடத்தை பற்றியும் நீங்கள் பெருமளவு பயப்பட தேவையில்லை. ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாயிருக்கும். ஒன்லி திங் இருந்து நம்ம பேசும்போது வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளணும். எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது, கோவம் வர மாதிரி பேசக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மீன ராசிக்காரர்கள் அடுத்த 2.5 ஆண்டு காலம். சரி, இப்போ வந்து குரு 3ல் இருக்கார் மீனத்துக்கு, அதாவது ரிஷபத்தில். அங்கேருந்து எங்கெல்லாம் பார்வை செலுத்துகிறார் பார்க்குறோம். குருக்கு 5, 7, 9 பார்வை அப்படின்னு சொல்கிறோம். அந்த விதத்தில் பார்க்கும்போது 7ஆம் இடமாகிய கன்னி, 9ஆம் இடம் ரிச்சிகம் மற்றும் 11ஆம் இடமாகிய மகரத்தை பார்க்குறாரு. விச் மீன்ஸ் 7, 9, 11. 7ஆம் இடம் கலத்தர் ஸ்தானம், அது வலுப்பெறுது குருவோட பார்வையால் கண்ணியில். சனியோட பார்வை குரு கண்ணியில் விழுந்தாலும் நம்ம என்ன சொன்னோம், இதுதான் புரிஞ்சுக்கணும். குரு வந்து சனியோ சம் பிளேசஸை காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர், சம் பிளேசஸ் சேலஞ்சிங் ஈச் அதர். ஸோ இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் பார்த்தோம்னாக்க சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறதால கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, தொழில் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸில் பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் குரு பகவான் இப்போ பார்த்துட்ருக்காரு அதை 7ஆம் இடமா 5ஆம் பார்வையை பார்க்குறாரு. ஸோ 5ஆம் பார்வையை அந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதால அது வலுப்பெறுது. ஸோ அதனால் என்ன சொல்கிறார், குரு நான் பார்க்குற இடத்த நீங்கள் பார்த்தாலும் யூ கனாட் டூ பேட்னு சேலஞ்ச் பண்ணுறாங்க. சில இடங்களில் நீயும் நல்லது பண்ணு, நானும் நல்லது பண்ணு, காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சில இடங்களில் யூ கனாட் டூ பேட் வென் ஐ எம் சீயிங் எ குட் பிளேஸ் அப்படின்னு குரு சேலஞ்ச் பண்ணுறாரு. அப்போ குரு வீட்டில் உட்காந்துருக்கும்போது குரு சொல்கிறத கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு சனி பகவான் ஆளாகிறாரு. ஸோ அதனால் இந்த பிளானட்டரி இன்ஃப்ளூயன்ஸ், அதனால தான் குருவையும் சேர்த்து பார்க்கணும்னு சொல்கிறோம். ஸோ 7ஆம் இடத்தை பார்க்குறதால 5ஆம் பார்வையாக பார்க்குறதால அது இடமும் வலுப்பெறுகிறது உங்களுக்கு. சரி, 9ஆம் பார்வையாக 5ஆம் பார்வை 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். ஒரு பாக்கியஸ்தானத்தை முழு சுபரான குரு பார்க்கறது, அது ஒரு ராசியாதிபதி. அவர் மீனத்துக்கு ராசியாதிபதி 3ஆம் இடத்துலேருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அது வந்து விருச்சிகம். அதுவும் மிகச்சிறந்த பலாபலங்கள் கொடுக்கும். ஃபாதர் சைடு ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். ஃபாதர் சைட்லேருந்து ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு இன்ஹெரிட் ஆகும் இந்த டைமில், இப்போ ரைட் நவ். அதே மாதிரி ஃபாதருக்கு உடல்நலம் தேரும். இந்த மாதிரி அனைத்து விதமான நல்ல பலன்களும் ஃபாதர் சைடு மூலமாக நடக்கும் உங்களுக்கு. சரி, அடுத்தது 9ஆம் பார்வையாக இப்போதைக்கு 16ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ தனகாரகன் மற்றும் ராசியாதிபதி ரிஷபத்துலேருந்து லாபஸ்தானத்தை மகரத்தை பார்க்குறாரு மீன ராசிக்கு. ஸோ பண வருவாய்க்கு, லாபங்களுக்கு, கேஷ் ப்ராஃபிட்னு சொல்கிறோம் இல்லையா. லாபம்னா பொதுவாகவே லாபங்கள் பூமி லாபமாக இருக்கலாம், பொருள் லாபமாக இருக்கலாம், நகை நட்டுகள் லாபமாக இருக்கலாம், இல்லை கேஷு தனம் லாபமாக இருக்கலாம். இது அனைத்துக்கும் காரகத்துவம் உடைய குரு பகவான் அந்த இடத்த பார்க்கறதால இந்த ஓராண்டு காலம், நடப்பு ஓராண்டு காலம் போன மேலேருந்து இந்த மே வரைக்கும் மீனராசிக்கு அபரிமிதமான வருவாய் மற்றும் லாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட்டுட்டும் இருக்கும். இப்போ சரி, அடுத்த டிரான்சிட் குரு பகவான் அடுத்த ஒரு வருஷம், இந்த டியூரிங் சனியோட 2.5 வருஷ பீரியடில் ஒரு டிரான்சிட் நடக்குது. அது முடியறதுக்குள்ளே இன்னொரு டிரான்சிட் நடக்கும். ஸோ 3 டைம்ஸ் அவர் வந்து சனி பகவானை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. அதான் நான் என்ன சொன்னேன், சம் பிளேசஸ் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர், சம் பிளேசஸ் சேலஞ்சிங் ஈச் அதர்னு சொல்லுவோம். ஸோ வரக்கூடிய டிரான்சிட் அது 14th மே அன்னைக்கு ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு போகிற குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கணும். ஸோ மீனத்துக்கு 4ஆம் இடம் குரு. ஸோ 4ஆம் இடம் சுகஸ்தானம். குரு பகவான் அந்த இடத்த கொஞ்சம் வீக் பண்ணுவார், தான் இருக்கிற இடத்த வீக் பண்ணுவார். அப்போது சுகம் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருக்கு நடத்தால். பார்வைகளை பற்றி அப்புறம் பார்க்கலாம். தாயார் உடல்நல கவனம் ஏற்படும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், அம்மா தான் முதல்ல ஞாபகம் வருவாங்க. ஸோ அவங்களோட உடல்நலத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து யூ ஹவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி மதர். நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கு. ஸோ இதுதான் அதோட பொதுவான கருத்து அந்த இடத்துல. சரி, அவர் பார்வைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவரோட பார்வை 5, 7, 9ன்னு சொல்லியிருக்கோம். மேலேருந்து அடுத்த மே வரைக்கும், 2026 மே வரைக்கும். அப்போ 5ஆம் பார்வையாக அவர் எங்கே பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 8ஆம் இடம்ங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம், ஆயுள் விருத்தி. சனி பகவான் ஆயுள் காரகன். இவர் சுபர் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறத உடல் நலம் மிக சிறப்பாக இருக்கும். மற்றும் தொழிலும் 8ஆம் இடத்துக்கு பார்க்குறோம். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஏதாவது எதிர்பார்த்துருந்ததுன்னா அது கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் இந்த டைமில், அடுத்த 1 இயரில். ஸோ அனைத்து அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளும் குரு பார்வையினாலும் மிகச் சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கிறது இந்த டிரான்சிட். தட் இஸ் ஃப்ரம் 14th May 2025 to 13th May 2026 வரைக்கும். சரி, அடுத்தது 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது அவரோட சொந்த வீடு.
14th மே டிரான்சிட்டில் மிதுனத்துலேருந்து தனுசை பார்க்குறாரு. அது 10ஆம் இடம் ஃபார் மீனராசி அவர்களுக்கு. ஸோ 10ஆம் இடம் தொழில்காரகன், கர்மஸ்தானம் சொல்கிறோம், ஜீவனஸ்தானம் சொல்கிறோம். ஜீவனஸ்தானத்தை ராசியாதிபதி சுபர், அவர் 4ஆம் இடத்துலேருந்து தனகாரகன், புத்திரகாரகன், அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 10ஆம் இடத்தை குருவோட முழு பார்வை, சுப பார்வை, சமசப்தம பார்வை, நேரடியான பார்வைன்னு சொல்லுவாங்க. சமசப்தம பார்வை, அதாவது டைரக்ட் விசிபிலிட்டி, டைரக்ட் ஆஸ்பெக்டிங். இது மிகச் சிறப்பான பலன்களை எடுத்து தர காத்திருக்கிறது உங்களுக்கு. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் உங்களுக்கு உண்டான வருவாய்க்கு பெருக்கும். தாம் இடத்தை பெருக்குவார்னு சொல்கிறோம், அவர் பார்க்குற இடத்தை பெருக்குவார்னு சொல்கிறோம். சரி, குரு வந்து 6ஆம் இடத்தை பார்த்தா செலவுகளை கூட்டுவார், எதிரிகளை உண்டாக்குவார். ஆனால் வருமானம் உங்களுக்கு தரக்கூடிய ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு பல வழிகளில் வருமானம் வரதுக்கான வழி இருக்குது. நாட் ஓன்லி ஒன் சோர்ஸ். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஃபியூ பிஸ்னஸஸ் உங்களுக்கு அமையும், அதன் மூலமாக வருமானம் வரும். ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், நியூ ஜாப்ஸ் போனீங்க, ஹையர் பேயில் போவீங்க. ஏன்னா ஜீவனத்துக்கான அதிபதி அவர், வரும் தனத்துக்கான அதிபதி, தனக்காரகன்னு சொல்கிறோம். அவர் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இது திருப்பி நம்ம வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த குரு பயிற்சி அண்ட் சனி பயிற்சி டுகெதர். சனி பயிற்சி நடைபெறும் காலத்தில் ஏறக்குறைய 3 வித பலன்களை 3 ஆண்டுகளில் கொடுக்குறாரு அவர் குரு. அதனால தான் சேர்த்து பார்க்கணும்னு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்தது 12ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான். 12ஆம் இடத்தை பார்த்தா என்ன சொல்லுவோம், செலவுகளை கூட்டுவார், சுப செலவுகளை கூட்டுவார். ஸோ அடுத்த ஓராண்டு காலம், அதாவது 14th மேலேருந்து 13th மே 2026 வரைக்கும் விரயஸ்தானத்தை பார்க்கறதால உங்களுக்கு உருவான வருமானத்தை கொடுத்துட்றாரு. இப்போ லாபஸ்தானத்தை பார்த்துட்ருக்காரு. அடுத்த டிரான்சிட்டில் விரயஸ்தானத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ வருமானத்தையும் அள்ளி கொடுப்பார், அதுக்கு உண்டான செலவுகளையும் கொடுப்பார் உங்களுக்கு சனி பகவான். விச் மீன்ஸ் எனார்மஸ் மணி வில் கம். யூ வில் அக்யூமுலேட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவீங்க, நகை நட்டு வாங்குவீங்க. ஒரு இடம் இருக்கிறவங்க இன்னொரு இடம் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் செலவுகள் வந்து சுப செலவுகளாகும். கல்யாணம் நடக்கும், பசங்களுக்கு நல்ல இடத்துல அட்மிஷன்ஸ் கிடைக்கும், வெளிநாடு வாசங்கள் ஏற்படும், தீர்த்த யாத்திரைகள் செல்வீர்கள். இதெல்லாம் சுப செலவுகளில் வரும் இல்லையா உங்களுக்கு. சின்ன குழந்தைங்களா இருந்தால் பிராமின் கம்யூனிட்டி பூனல் போடுவீங்க, இந்த மாதிரியெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. வயதானவர்களாக இருந்தால் 80வது சஷ்டேர்த்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் சுப செலவுகள் கேட்டகரியில் வரும் உங்களுக்கு. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் நல்ல பலன்களை வழங்க இருக்கிறது. ஜென்ம சனியை நினைச்சு பயப்படக்கூடாது. அவங்க எதுவுமே சனி ஜென்மத்துக்கு வரதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னாக்கா அந்த இடத்த வளம் பெற செய்கிறார், தான் இருக்கும் இடத்தை மேம்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஜென்ம சனிக்காரர்கள் சனி பற்றி பயப்படக்கூடாது. நீங்கள் இப்போது சனிக்கு அப்பப்போ அந்த கோயில்களுக்கு போகும்போது அர்ச்சனை பண்ணிக்கலாம், ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கலாம், நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குரு பகவான் நீங்கள் கொண்டாடணும். ஏன்னா 1ஆம் இடத்துக்கு அதிபதி மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதி, ஒரு கேந்திரம் மற்றும் திருகோணத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். அவர் கொண்டாடணும். நீங்கள் ராசியாதிபதின்ற ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியும் இருக்குது. சந்திரன் நீங்கள் கொண்டாடணும், 5ஆம் இடத்துக்கு அதிபதி. ஸோ எஸ்பெஷலி மார்ஸ், செவ்வாய், அவர் 2ஆம் இடத்துக்கான அதிபதி. அவரும் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் மீனராசிக்காரர்களுக்கு. 2 மற்றும் 9க்கு அதிபதி செவ்வாயை தான் நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடணும். செவ்வாய் கிரகத்தை தான். ஸோ நீங்கள் எந்த ஒர்க்கு ஆரம்பித்தாலும் செவ்வாய் கிழமை ஆரம்பிங்க. நீங்கள் அந்த மீனராசிக்காரர்கள் மிகச்சிறப்பான பலன்களை அள்ளித்தர காத்திருக்கிறது. உங்கள் குடும்ப ஜோதிடர் பக்கத்தில் இருப்பாங்க, அஸ்ட்ராலஜர்ஸ், அவங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க. யூ டு கெட் மோர் கிளாரிட்டி ஆன் தீஸ் டிரான்செக்ட்ஸு. சரி, அஸ்ட்ராலஜியில் வந்து ஒரு லெவல் வரைக்கும் நம்ம கைட் பண்ணலாம். இட் கேனாட் பி 100% நம்ம நடக்கும்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அதை யாராலும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு நம்ம பலன்களை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கிறதால சுமாரான பலன்களை தவிர்த்து நல்ல பலன்களை எதிர்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன், ஷேரிங் அண்ட் கமெண்ட்ஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் சப்சிக்வெண்ட் வீடியோஸ். காட் பிளஸ்.